நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம் சங்கர். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன், ஜோரா இருக்கேன். ஓகே. டெல்லியை சுற்றி தான் இப்போ தமிழக அரசியல் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெல்லியில அரசியல், தமிழக அரசியல் விட்டுருங்க, உலக அரசியல். புட்டின் இருக்கிறார். அதை தவிர நாளை முழுவதும் புட்டினுடைய விஜயம்தான் முக்கியத்துவம் பெற இருக்கிறது. நாளை மறுநாள் இருந்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர் பற்றி எல்லாம் பேச இருக்கிறார்கள். நிறைய விஷயம் நடக்கிறது. ஜார்க்கண்ட் அரசாங்கம் கவிழ இருக்கிறது. கர்நாடகா அரசாங்கம் கவிழ இருக்கிறது. சோனியா காந்தி மீண்டும் லண்டன் செல்ல இருக்கிறார், உடல்நிலை சரியில்லை என்பதனால். அவர் என்னென்ன செய்கிறார் என்பதெல்லாம் காங்கிரஸில் குழப்பத்தை இந்த பின்னணியில் தமிழகம் 2வது 3வது இடத்தை தான் பெற்றிருக்கிறது. இப்போ டெல்லியில முகாமிட்டிருக்காரு ஓ பன்னீர்செல்வம். அமித்ஷாவோட கிட்டத்தட்ட 20 நிமிடம் பேசியிருக்காரு அப்படிங்கிறது செய்தி. கூடவே அவரோட மகனும் டெல்லிக்கு வந்திருக்கார் அப்படிங்கிறது கூடுதலான தகவலாக இருக்கு. நேற்று மட்டும் இல்லை, இன்றைக்கும் டெல்லியில் இருந்து கொண்டு பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களை சந்திப்பு இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் அமித்ஷாவுக்கு ரொம்ப நெருக்கமான நபர். டெல்லி நடக்கக்கூடிய எல்லா அரசியல் செய்திகளையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்கக்கூடிய நபர். என்ன சொல்லுது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்? தமிழக அரசியலில் நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறையின் மீதும் மற்றும் அமித்ஷாவை பற்றியும் அமித்ஷாவினுடைய அணுகுமுறைகளை எல்லாம் ஓ பன்னீர்செல்வம் புரிந்து கொண்டிருக்கிறார். கலைஞர் மகன் மு.க. ஸ்டாலினை பார்த்த பிறகு அவருக்கு ஒரு ஞானோதயம் வந்து விட்டது, அமித்ஷாவையும் பார்க்க வேண்டும் என்று. எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு இன் ஷார்ட் சொல்ல போனமான பாஜக அவரை எங்க கட்சியில சேருன்னு சொல்றாங்க மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வளருதுங்க. ஓ, அவர் கட்சியில சேர்த்துக்கணுங்கிறாங்களா? கட்சியில சேர்த்துட்டா அப்போ ஓபிஎஸ் நிலைமை என்ன ஆகும்? நயினா நாகேந்திரன் தான் வேலை செய்யணும். ஆக மொத்தம் பிரிந்த அதிமுகவினர் ஒண்ணு தவையில கால போறாங்க, இல்ல பாஜக வராங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லதா கெடுதலா என்பதை அமித்ஷா நன்றாக உணர்வார். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கைவிட மாட்டார். இந்த பின்னணியில் பார்த்தால் பாஜகவிலும் 2 திங்கிங் ப்ராசஸ், தாட் ப்ராசஸ் இருக்குது. காங்கிரஸ் இருக்குது, திமுக இருக்குது, அதிமுக இருக்குது. 10ஆம் தேதி அடுத்த வாரம் புதன்கிழமை அதிமுகவுடைய பொதுக்குழுவில் என்ன பேச இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதை பற்றி தாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், டெல்லியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தம்பிதுரை அடிக்கடி பார்த்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியிடம். இன்று கூட எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய ஆப்த நண்பர் ஒருவரிடம் பேசியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கண்டிப்பாக டெல்லி சூடுபிடித்து விட்டது. பாஜகவினுடைய அதாவது இனி வரக்கூடிய கொள்கைகள், பாலிசிஸ் தமிழகத்தை பற்றி எப்படி இருக்க வேண்டும் என்றால் திமுகவை வேருடன் எடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கியத்துவம். சார், நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க பாஜகவுல 2 திங்கிங் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு எல்லா கட்சியிலும் இருக்கு சொன்னேன். அதையே கேட்கல நீங்க. இல்ல, நம்ம பாஜகவை பத்தி நம்ம முதல்ல பேசுறோம். ஏன்னா நம்ம திமுக பத்தி பேசுங்க. திமுக காங்கிரஸை பத்தி பேசுங்க. காங்கிரஸ் வெற்றியுடன் போவதற்காக கார்த்திக் சிதம்பரம் கொடியேற்றி விட்டார். நேற்று சென்ட்ரல் ஹாலில் அவரே ட்விட்டர் பக்கத்துல போட்டோ போட்டுட்டு இருக்காரு. நீங்க அந்த எக்ஸ் எடுத்த போய் பாருங்க. கார்த்திக் சிதம்பரம் அதுல 5-8 எம்பி உட்கார்ந்து இருக்காங்க. 8 பேரும் தாவேக்கா போனோங்கிறாங்க. அப்படி என்னடா இன்னைக்கு காலையில செல்வ பெருந்தகை மாலை போடுறாரு மு.க. ஸ்டாலினுக்கு. அது ஒரு பொதுச் செயலாளர் யாருமே இல்ல, சீனியர் தலைவர் யாருமே இல்ல. ஸ்டாலினுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறது 2 பேரு. ஒண்ணு கர்கே, இல்லையா ராகுல் காந்தி. எதற்காக மு.க. ஸ்டாலின் இவ்வளவு அவசரப்பட்டு செல்வ பெருந்தகை அழைக்கிறார்? அவரை கழித்து போட்டுருக்காங்களா? எங்களுக்கு அலையன்ஸ் வேணும்னுட்டு அவரை பாதுகாப்பது தமிழக அரசாங்கம் அந்த சிபிஐ கேஸில் இருந்து. அதற்காக நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் போய்கிறார். அதான் 2 குரூப். ஒரு குரூப் தாவேக்கா போனோம்னு சொல்றாங்க, ஒரு குரூப் டிஎம்கே போனோங்கிறாங்க. இப்ப நீங்க கேளுங்க சொல்றேன். அதான் இப்ப இல்ல, நீங்க காங்கிரஸ் பத்தி சொன்னனால அதையும் நம்ம கேட்டுருவோம். இப்போ ஒரு குரூப் எம்பிக்கள் தாவேக்கா பக்கம் போகணும்னு விரும்புறாங்க இல்லையா? ஆமா ஆமா. நீங்க ஆல்ரெடி கடந்த பேட்டியில கூட சொல்லியிருந்தீங்க, மாணிக் தாக்கூர் மூலமா, ஜோதிமணி மூலமா. அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் டெல்லி வட்டாரத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் அங்க டெல்லி தலைமையில அங்க சொல்லப்படுது. நேற்று இந்த எஸ்ஆர்ஐ பற்றி போராட்டம் நடத்தும் பொழுது ராகுல் காந்தி அருகே இருந்த கனிமொழி
ஏன் பிரவீன் சக்கரவர்த்தி 3 முறை 4 முறை 5 முறை விஜயை பார்க்கிறார்? பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் கம்ப்யூட்டருடைய டேட்டா அனலிஸ்ட். ராகுல் காந்திக்கு அவ்வளவு ஆப்த நண்பர், தமிழ்காரர். பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் தமிழர், ஒரு பிராமின், ஒரு ஐயங்கார். அவர் ஒன்றும் பெங்காலி இல்லை. அவர் போய் பேசுறாருன்னு கேட்டிருக்காங்க கனிமொழி. இல்ல இல்ல, ஹீஸ் மை குட் ஃப்ரெண்டுன்னு சால்ஜாப் சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி. ராகுல் காந்தி மனதிலும் குழப்பம் இருக்கிறது. தாவேகாவுடன் போகலாமா என்ற ஒரு எண்ணம் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. கமிங் பேக் டு ஓபிஎஸ் சப்ஜெக்ட் சார், இப்போ பாஜகவில் நீங்க இணைந்துருங்க அப்படின்னு சொல்லி இப்போ பாஜகவினர் சொல்றாங்க ஓபிஎஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவர் அதை ஏற்றுக்கொள்வாரா? அந்த மனநிலையில் இருக்காரா? அது போகுது, அது ஓபிஎஸ் பொறுத்து தானே இருக்குது. இல்ல, இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவரை பாஜகவிலையும் சேர்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு குரல் இருப்பதாக, ஒரு செய்தி இருப்பதாக ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கெடு கொடுத்திருக்காரு, அதுக்குள்ள வந்து ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லாவிட்டால் யாருக்கு கெடு கொடுக்கிறார்? யார் இவர்? யாரு இவர் கெடு கொடுக்கறதுக்கு? இவருக்கு என்ன அத்தாட்சி இருக்கிறது? இல்லை, ஓ பன்னீர்செல்வம் யாருங்க? கட்சி தலைவரா, பொதுச் செயலாளரா? என்ன அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன? யாருக்கு கெடு கொடுக்கிறது? எங்க நான் கூட கெடு கொடுக்கலாம். எடப்பாடி பழனிசாமியை பதவி விட்டு இறங்குங்கள். நான் யாருங்க? நானு சங்கர் சர்மாவோட பேசுறதோட சரி, அத்தோட சரி, முடிஞ்சு போச்சு. இல்லடா, சங்கர் சர்மாவை பத்தி உங்க ஐபிசி மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்பெனி கொடுக்க முடியுமா? நான் யாரு? நானு இல்ல, நீங்க என் கம்பெனி கிட்ட கம்பெனிக்கு கொடுப்பீங்களா? ஹூ இஸ் ஓ பன்னீர்செல்வம்? 15ஆம் தேதி கொண்டு எங்க செங்கோட்டையும் கெடு கொடுத்தாரு, என்னாச்சு? இப்ப அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பதற்காக டெல்லி தேர்தல் ஆணையம் அங்க வந்து பேசி அதற்கான பணிகளை பண்ணுவதற்காகவும், அதுக்கு முன்னாடி அமித்ஷாட்டையும் மோடிட்டையும் பாஜக தலைவர்கள்ட்டையும் இந்த மாதிரி நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்ல வந்திருப்பதாகவும் செய்திகள் வருது. இதுல எது உண்மை? அவர் வந்து he is in need of funds. பணம் வேணுங்க, பதவி வேணுங்க. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரே ஒரு மன குடைச்சல் என்னன்னா, ஏன் இவர் போய் ஸ்டாலினை பார்த்தாரு? அதுக்கு விளக்கம் கேட்டிருக்காரு அமித்ஷா. அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு. ஸ்டாலினை ஏன் மீட் பண்ணீங்கன்னு அமித்ஷா வந்து கேட்கிறாரு. கேட்டிருக்காரு. எங்க ஒன்னே ஒண்ணு, நான் வந்து ஒரு கம்பெனிக்காக வேலை செய்யறேன், இல்ல ஒரு கட்சிக்காக இருக்கேன். இன்னொரு கட்சிக்காரன் எப்படி பார்க்க முடியும்? இது ராகுல் காந்தி பண்ண குழப்பம் மாதிரி. இப்போ ஸ்டாலினோட பேசிட்டு கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு விஜயோட பேசியிருக்காரு. ராகுல் காந்தி ஒரு குழப்பவாதி. அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் ஒரு குழப்பவாதியாகத்தானே காண்பிக்கப்படுகிறார். எது இருப்பினும் 15ஆம் தேதி மட்டும் கெடு கொடுத்தேன்னு சொல்லுவது அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லுவதற்காக செய்கிறார். எலெக்ஷன் கமிஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணணும் இவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு வக்கீல் பண்ணாலே போதுங்க. வந்து பாஜக பர்மிஷன் கேட்கறது அல்லது வந்து பர்மிஷன் வேண்டி கிடக்கு. நீங்க போட்டீங்கன்னா கொடுக்குறாங்க. தாவேகா பர்மிஷன் கேட்டாங்களா ராகுல் காந்திக்கு முன்னாடி சந்திக்கிறதுக்கோ? இல்ல, தமிழ்நாட்டுக்கு மோடி வரும் பொழுது பர்மிஷன் வந்து நான் பார்க்கணும், மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது வந்து நடக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாரு. இப்போ வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அப்படின்னா, இப்போ இதுல நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. பாஜகவுக்கும் அதிமுகவுக்குள்ளேயும் இப்ப கரண்டா என்ன நடக்குது? இந்த அலைன்ஸ் செட் ஆயிடுச்சா? அந்த தலைமை மாற்றம் குறித்து வந்து பேசினது நிறைய விஷயம் ஒண்ணுமே நடக்கல. குழப்பம் தான் நிறைய வந்திருக்குது. இல்ல, இப்ப என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து பாஜக தரப்புல இருந்து இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்கப்பட்டிருக்கு? இவர் என்ன ஃபைனல் முடிவை, ஃபைனல் இதை வந்து அவர் சொல்லிட்டாரா? அவர் சனிக்கிழமை அமித்ஷா சென்னை வர இருக்கிறார். அப்பொழுது பல ரகசிய சந்திப்புகள் கண்டிப்பாக நடக்கும். பிரேமலதாவோட பார்க்க இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அப்பொழுது விஷயத்தை முடித்துக் கொள்ளலாம் என்றிருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் ஒன்றும் ஃபைனல் இல்லைங்க. அவங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பிஜேபி. என்னை பொறுத்து மட்டும் தமிழகத்திற்கு என்டிஏ தலைவர் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி என்பதை அமித்ஷா அனுபவித்து விட்டார் ஏப்ரல் 2025. அது மட்டும் அவர் தான், அவருடைய லீடர்ஷிப்ல தான் கட்சி நடக்கும். அப்ப இந்த முறை வந்து அமித்ஷா வந்து சொல்லிட்டாரா? ஓபிஎஸ் இப்ப சந்திப்பின் மூலமாக சொல்லிட்டாரா இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை இருப்பார் அப்படின்னு சொல்லி? ஓப்பனாவே சொல்லிட்டாங்களே. ரகசியமா சொல்றதுக்கு என்ன இருக்குது? சென்னை நிருபர் கூட்டத்தில் ஓப்பனா சொல்ல எல்லா இடத்தையும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதிமுக தலைமை தான் இருக்கு. எது நடுவுல தம்பிதுரை சந்திச்சார் அமித்ஷா. அது ஏன் தெரியுமா உங்களுக்கு? நட்டாவை சந்திச்சாரு. சோ ஆக மொத்தம் கண்டிப்பாக ஒரு புரிதலுக்காக பல கோணங்களில் இருந்து அமித்ஷா பார்க்கிறார்.
இதனால ஒன்றும் ஓ பன்னீர்செல்வத்தை உள்ள சேர்த்துப்பாங்க. அவர் எப்படிங்க ஓ பன்னீர்செல்வம் வந்து சேர்த்துக்க முடியும் பாஜகல? கட்சியில சேர்ப்பதற்கும் தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி. சொன்னேன். பட் அவர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அத ம். இப்ப பாருங்க, ஜெகன் ரெட்டி ஓ. கூட தான் சொன்னாங்க சோனியா காந்தி நீ ம். எங்க கட்சியில வந்து சேர்ந்துருன்னுட்டு. ம். விஜயகாந்த் கூட தான் சொன்னாங்க எங்க கட்சியில வந்து சேர்ந்தாங்களா? இல்லையே. சிரஞ்சீவி வந்த போது சொன்னாங்க ம். சின்ன பெரிய கட்சியோடு சேருவது இயற்கை. யாரும் இல்லைங்களே. தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்துட்டு திருப்பி வெளில வந்தீங்களா? அந்த மாதிரி தானே. இப்ப மதிமுக வந்து கட்சியில இருந்து வெளில வந்து திருப்பி அங்க போய் கூட்டணியில சேர்ந்திருக்காங்களா? அது தப்பு இல்லையே. அப்ப இந்த சந்திப்புங்கிறது அமித்ஷாக்கும் ஓபிஎஸ்க்கும் நடந்த சந்திப்புங்கிறது முழுக்க முழுக்க தனிப்பட்ட ஒரு நட்பின் அடிப்படையிலயோ அல்லது நீண்ட கால பழக்க வழக்கத்தின் அடிப்படையிலயோ நடந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா, இல்ல வந்து நீங்க கட்சியில சேருங்க அப்படின்னு மட்டுமே வந்து சொல்வதற்காகவும் அவருடைய அரசியல் எதிர்காலம் குறித்தும் பாஜக அக்கறை கொண்டதனால் இந்த சந்திப்பு நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறதா? அப்படியே வச்சுக்கலாம். நோ ப்ராப்ளம். அப்படியே வச்சுக்கலாம். கண்டிப்பாக வச்சுக்கலாம். அது மாதிரி நோ ப்ராப்ளம். அதே மாதிரி வச்சுக்கலாம். நோ இஷ்யூஸ். கரெக்ட் அது. ஏன் தெரியுமோ, அமித்ஷா வந்து ஒரு புதிலை பார்க்கிறார். அவங்க வந்து ஒரு தேவர் ஓட்டு விடுறதுக்கு இஷ்டம் இல்லை. டிடிவி தினகரன் என்னன்னா எடப்பாடி போனாதான் நான் வருவேங்கிறாரு. இவர் வந்து சேரத்துக்கு பாட்டேங்கிறாரு. ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்தாக்கணும் இல்லைங்களா? சரி, ஒரு தமிழக அரசாங்கம் இல்ல இப்போ தமிழக அரசியல் என்பது பீகார் அரசியல் மாதிரி இல்லை என்பதை பாஜக புரிந்து கொண்டு விட்டது. பீகாரில் அந்த ராம்விலாஸ் பாஸ்வானுடைய தம்பிக்கும் ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு மகனுக்கும் இருந்த சண்டையை தீர்த்து வைத்தார்கள். அது சரிபட்டு வந்தது. பீகாரில் வெற்றி அடைந்தார்கள். தமிழகத்தில் இந்த ஒற்றுமை செய்வதற்காக முயற்சிகளை செய்வார்கள். அதில் எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்தையும் கேட்டுத்தான் செய்வார் அமித்ஷா. கேட்காது செய்ய மாட்டார். அதெல்லாம் தான் அந்த ஒரு சர்ப்ரைஸ். அப்போ பி.எல். சந்தோஷம் இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். பி.எல். சந்தோஷம் போய் தனியா பார்த்தாரு. இதெல்லாம் இருக்குது இல்ல. ஓபிஎஸ்னுடைய மனநிலையை தெரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. அவர் என்ன மைண்ட் செட்டப்ல இருக்காரு, ஒரு ஆப்ஷனை நம்மளும் திறந்து வைப்போம், ஒருவேளை வந்து டிவிகேவோட கூட்டணி போயிடுவாரு அல்லது டிவிகேலயே சேர்ந்துருவாரு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எல்லாம் தடுத்து நிப்பாட்டுவதற்காக நம்மளும் ஒரு ஆப்ஷனை ஓபன் பண்ணி வைப்போம் அப்படிங்கறதுக்காக. இவங்க அமித்ஷா சொன்னதான் தடுத்துக்க முடியாது. அமித்ஷா கேட்டது ஒரு கேள்வி, ஏன் போய் ஸ்டாலினை பார்த்தாரு கேட்டிருக்காரு, அவர் பதில் சொல்லிட்டாரு. அமித்ஷா என்ன பண்ண போறாங்க இன்னும் 2-3 நாள் கழிச்சு தெரியும். அப்போ எடப்பாடி கிட்டயும் இந்த விஷயம் எல்லாம் பரிமாறப்படும் இல்லையா? கண்டிப்பாக சொல்லிருப்பாங்க. தம்பிதர் மூலமா சொல்லிருக்காங்களே. இப்போ அவர் கூட மகனும் வந்திருக்காரு. அப்ப அவருடைய பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்க போகுது? அவர் மகன் வந்ததுனால என்ன ஆச்சு? ஒண்ணு பலாப்பழத்தோட ஒண்ணு குட்டி பலாப்பழம், அவ்வளவுதாங்க. அது ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஓபிஎஸ்னுடைய எதிர்காலம் டெல்லி அரசியலை மையப்படுத்தி டெல்லி பாஜக தலைமையினுடைய அடிப்படையில தான் வந்து வருங்காலத்துல இயங்க போதா? ஏன்னா ஒருவேளை இவங்க I don't think so. இல்ல இப்ப செங்கோட்டையிலேயே டெல்லி பாஜக தான் இயக்குது, அதனாலதான் வந்து அவரு டிவிகேல போய் சேர்ந்திருக்காரு அப்படி திமுக காரணம் காங்கிரஸ் காரணம் சொல்றாங்க. செங்கோட்டைன்னு ஒரு குழப்பவாதிங்க. அவர் 9 தரம் எம்எல்ஏ வந்துட்டு ரெட்டையில விட்டுட்டு இப்போ தாவேக்கால போய் சேர்ந்திருக்காரு. அது எப்படிங்க? அது பாஜக அவர் ஏங்க இயக்கணும்? அது பாஜக இயக்கணும் என்றால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்து பண்ணுவாங்க. பாஜக எல்லாரையும் பாக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பதவி இலக்கத்தினால வந்து பாக்குறாங்க எல்லாரும். ஒருவேளை நாளைக்கு பாஜக மூலமாக தமிழகத்தில் அதிமுக ஆட்சி ஏற்பட்டால் ஓ பன்னீர்செல்வத்தை கவர்னரா போடலாம், இல்ல ராஜ்யசபா எம்பியா கொடுக்கலாம். அந்த கொடுக்கிற அளவில் அமித்ஷா உட்கார்ந்து இருக்காரு. அதுக்காக கூட சந்திப்பு இருந்திருக்கலாம் இல்ல. ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, பதவிக்காக. வேற மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. பதவி ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இப்ப என்டிஏ கூட்டணியில விஜய் வருவதற்கு எதுவும் வந்து பாஜக திட்டம் வச்சிருக்கா? அமித்ஷா எதுவும் திட்டம் வச்சிருக்காரா? நேற்று ஆதவ் அர்ஜுனா தினத்தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்ததிலிருந்து நேற்று இரவு ஆதவ் அர்ஜுனா டெல்லி வந்திருக்கிறார். காங்கிரஸ் தலைவர்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் தலைவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். பாஜகவை பற்றி பேசவில்லை. கொள்கை எதிரி என்று சொல்லப்பட்ட பிறகு பாஜக விஜய் பக்கம் போகவே மாட்டார்கள். அத டெல்லி பாஜக உணர்ந்திருக்கு. அமித்ஷா, மோடி, நட்டா எல்லாம் உணர்ந்திருக்காங்க இல்லையா? தாராளமா. அப்ப என்டிஏக்குள்ள கண்டிப்பா விஜய் வரமாட்டார். போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோல எது ஒண்ணு நடக்குங்க. தமிழகத்தில் 2026 ஒரு தொங்கு சபை வந்தால் அதில் ஆர்.என். ரவி தான் முக்கியத்துவம் இடம் பெறுவார். விஜய் ஒரு கிங் மேக்கரா இருப்பாரு. என்ன ஒரு 40 சீட் அவர் அடிச்சுட்டாருன்னா அதிமுகவிற்கும் விஜய் பலம் தேவை, திமுகவுக்கும் விஜய் பலம் தேவை. நீங்க 234 சீட்டை 40 சீட் கழிச்சுட்டீங்கன்னா நீ 200 வச்சுக்கிடுங்க. அந்த 200ல 100 சீட்டு திமுக, 100 சீட்டு அதிமுக வந்ததுன்னா
யாராவது ஒருத்தர் 20 சீட் எக்ஸ்ட்ரா கேணுமில்ல, அது விஜய் ஒண்ணு அதிமுக கட்சியிலிருந்து யாராவது திமுக பக்கம் வரணும், ம் இல்ல அதிமுக கட்சியிலிருந்து திமுக பக்கம் போகணும். விஜய் மைஸ் பண்ணோம்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு திரிசங்க சொர்க்கம் வந்துருச்சுன்னா ம் அப்போ அந்த முக்கியத்துவம் பாஜகவுக்கு வெற்றி. ஆர் என் ரவி தான் ம் கிங் மேக்கர் விஜய். அப்போ பாஜக அந்த தமிழகம் பாஜக கையில் இருக்கும். ஓ ஆர் என் திமுக ரவி மூலியமாக ஒரு அரசாங்க ரீதியான ஒரு விஷயம், இன்னொரு பக்கம் வந்து கூட்டணி மற்ற கணக்குகள் மூலியமாக நம்ம எப்படியாவது தமிழ்நாட்டை வந்து கால் பதிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய திட்டம். திமுகவுடைய அட்டுழைத்தை குறைப்பதற்காக அமித்ஷா எதை ஒன்னா செய்வார் அரசியல் ரீதியாக. இப்போ கொஞ்ச ஏங்க, நாள் ஒரு ஒரு சோனியா காந்தி ராகுல் காந்தி மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு ஒரு செய்தி வந்த அப்புறம் நீ ஏச்சு பாருங்க, எத்தனை பேர் ப. சிதம்பரத்தையே ஜெயில போட்டாங்க, சசிகலாவே ஜெயில போட்டாங்க, செந்தில் பாலாஜியும் ஜெயில தான் இருந்தாருங்க. தேர்தலுக்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. அதிமுக இருக்கக்கூடிய நிலைமை திமுக வர வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவுடைய எண்ணம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க ஆதவ் அர்ஜுனா வந்து காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பதற்காக தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. வந்திருக்காரு. அவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி நேற்று இரவு ஒரு நட்சத்திர ஹோட்டலில் சந்தித்தார். ஒரு 4 மணி நேரம் பேசிக் கொண்டு இருந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் செல்வ பெருந்தகை மு.க. ஸ்டாலினிடம் சொன்னாரா என்று தெரியவில்லை. எது இருப்பினும் டெல்லியில் இந்த தமிழக அரசியலை விட்டுவிட்டு ஜார்க்கண்ட் அரசாங்கம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதற்கும் மேலாக 300-400 பேர் இலங்கையில் இந்த புயலினால் பாதிக்கப்பட்ட பிறகு பிரதமர் 3 ஸ்பெஷல் ஏர்கிராப்ட் மூலமாக பல நிவாரண பகுதிகளை அனுப்பி வைத்திருக்கிறார். போதாத குறைக்கு ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்ல வேண்டும் என்றால், பாகிஸ்தானிலிருந்து பல நிவாரண பொருட்களை பாகிஸ்தான் அரசாங்கம் அனுப்பியது இலங்கைக்கு. அது இந்திய விமானத்தரை வச்சாதான் போகணும். அதுக்காக ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க இந்திய அரசாங்கம். இந்தியா வழியாக ஜெய்ப்பூர், ஆக்ரா, சென்னை வழியாக பாகிஸ்தானுடைய விமானம் பறந்தது இலங்கைக்கு. அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க இந்தியா. ஆனா பாகிஸ்தானுடைய பொருட்களை எல்லாம் திசநாயகை பார்த்து விட்டு எல்லாம் ஊசி போனது, அழுகி போனது, அவுட்டேட்டட் திருப்பி அடிச்சிட்டார். இந்தியாவிற்கு ஒரு மாபெரும் வெற்றியாகத்தான் இந்திய அரசாங்கம் தூதுவரகத்தில் ரூபமாக டிப்ளமேட்டிக் சேனல்ல பார்க்கிறாங்க. இதையெல்லாம் என்எஸ்சி அஜித் தோவல் அவர்கள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு மீட்டிங் இன்று காலை நடந்தது. அந்த கூட்டத்தில் இருந்த சில முக்கிய புள்ளிகளை எல்லாம் நான் கண்டறிந்தேன், நான் கேள்விப்பட்டேன். இருப்பினும் ஒன்று நிச்சயம், இந்தியாஸ் ஓகே பாகிஸ்தான் எய்ட் ஃபார் ஸ்ரீலங்கா வித்தின் ஹவர்ஸ் அது பண்ணி கொடுத்துருக்காங்க. போதாத குறைக்கு இந்தியன் ஆர்மி செவ்வாய்க்கிழமை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. நெத்தி இன்டகிரேட்டட் டாஸ்க் ஃபோர்ஸ்னு வச்சுட்டு ஹை ரெடினஸ் செல்ஃப் கண்டெய்ன்டு காம்போசிட் கன்சைன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு HADR என்று சொல்ல அளவிற்கு ஆபரேஷன் சாகர் பந்துவை செய்தது இந்திய அரசாங்கம். இலங்கைக்கு மிக மிக உதவி கொடுத்தது இந்திய அரசாங்கம். ஆக மொத்தம் நரேந்திர மோடிக்கு, திசநாயக்காவிற்கும், நரேந்திர மோடிக்கும், ஹரிணி பிரதம மந்திரிக்கும் நேற்று தொலைபேசியில் பேசிக் கொண்டார்கள். அதன் மூலமாக பல நிவாரணப் பொருட்களை 20,000 கோடி ரூபாய் உள்ள நிவாரணப் பொருட்களை இந்திய அரசாங்கம் அனுப்பியது இலங்கைக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இப்போ இந்த பாமக விவகாரம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். டெல்லி உயர் நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் அந்த தேர்தல் ஆணையம் சம்பந்தமான ஒரு வழக்கானது ராமதாஸ் தரப்புல மனுவா போடப்பட்டு அதற்கான விசாரணை வந்து வருகின்ற 12ஆம் தேதி வரப்போகுது. இப்போ ராமதாஸ் குறித்து பாஜக என்ன நினைச்சு வச்சிருக்கு? இப்ப தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க அன்புமணி சொல்றது தான் கேக்குது அப்படிங்கிற நிலைப்பாட்டை ராமதாஸ் அவர்கள் சொன்னதையும் நீங்க அண்மையில பார்த்திருப்பீங்க. இப்போ ராமதாஸ் பற்றியான விஷயங்களை பாஜக எப்படி அணுக போகுது? பாஜகவுடைய எண்ணம், சில தலைவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அன்புமணி ராமதாஸ் கண்டிப்பாக பெரியவர் ராமதாசுடன் கைகோர்த்து செல்வதை விரும்புகிறார். ஆனால் அது குடும்ப பிரச்சனை என்று தான் பாஜக கருதுகிறது. பர்சனல் அனிமோசிட்டி இருக்கிறதா தான் பார்க்கறாங்க. பெரியவர் 84 வயது தாத்தா டாக்டர் எஸ் ராமதாஸ் திமுக பக்கம்தான் இருப்பார் என்று பாரதிய ஜனதா கட்சி ஆக்கப்பூர்வமாக நினைக்கிறது. இப்ப போராட்டம் எல்லாம் கூட 4ஆம் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையத்தை கண்டித்து. ஜனநாயக ரீதியாக தமிழக அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் எதிர்த்து இருக்கக்கூடிய போராட்டங்கள் அது
ஜனநாயகத்தை வரவேற்பு தானே செய்வாங்க. இல்ல இப்போ நீங்க சொன்னது மாதிரி திமுக பக்கம் தான் ராமதாஸ் அவர்கள் போவார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வரைக்குமே அங்க அமித்ஷா அலுவலகம் வரைக்கும் போயிருக்கா? ஆமாம்மா, அது அது அன்புமணி ராமதாஸே சொல்றாருங்களே, ஓ, ஓப்பனாவே சொல்றாருங்களே, எங்களை பிரித்தது திமுகன்னுட்டு. அதை அமித்ஷா கிட்ட சொல்ல மாட்டாரா சங்கர்? ம். பல விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அமித்ஷாக்கு வருது. இன்னைக்கு இந்திய அரசாங்கத்தில் மிக மிக முக்கிய பொறுப்பு வைத்துக் நரேந்திர மோடிக்கு அடுத்ததாக அமித்ஷா. தமிழக அரசியல் நிலவரங்களை ஒவ்வொன்றும் தெரியும் அவருக்கு. அதனால அவர் அரசியல் ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சங்கர் போய் பாக்குறாரா, நீ டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்னு புரிஞ்சுப்பார், அத்தோட சரி, வேற ஒண்ணுமே வேணாம், அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லுவார். சின்ன விஷயத்துல இப்போ அன்புமணிக்கு தான் அப்படின்னு சொல்லி அபிஷியலா தேர்தல் ஆணையம் வந்து நோட்டிபிகேஷனே வந்து கொடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 2025 கொடுத்தாச்சு. இந்த சண்டை வரதுக்கு முன்னாடியே ஜெனரல் கவுன்சில்ல பாஸ் பண்ணிருக்காங்க. அது பெரியவர் ராமதாஸ், டாக்டர் எஸ் ராமதாஸுடைய தவறு. அது அவர் தவறு பண்ணிட்டதுனால அன்புமணி ராமதாஸ்க்கு நல்லதா போச்சு. அது அவர் அந்த மாதிரி கைத்து போட்டு கொடுக்காதுன்னு நடந்துக்காது. ஏங்க ஒன்னா இருந்தபோது அன்புமணி ராமதாஸ் எல்லாமே இருந்தாரு. இவங்க பிரிஞ்சு போன பிறகு அன்புமணி ராமதாஸ பைத்தியக்காரன், எங்க அம்மா எங்க ஒய்ஃபை அடிக்க வந்தாலும் சொல்றாரு. பெரியவர் அன்புமணி ராமதாஸ் இருந்து ஒரு மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்றால் நல்லது என்று கூட சில பாரதிய ஜனதா கட்சியினர் நினைக்கிறார்கள். அப்ப இந்த விவகாரத்துல பெரிதா தலையிட மாட்டாங்க பாமக விவகாரத்துல. தலையிடுவாங்க. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் இந்த பக்கம் தானே இருக்காரு, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. அப்போ என்டிஏ கூட்டணியில அப்போ இவர் இருக்காரு, அன்புமணி இருக்காரு, இருக்காரு, பிரேமலதாவும் இருக்காங்க, நோ ப்ராப்ளம். வரும்போது அது சந்திக்கிறாங்களா? பிரேமலதா விஜயகாந்த் அமித்ஷா சந்திக்கிறாரா? என்னவே பேசிட்டு இருக்காங்க சில தூதுவர்கள் மூலமாக. எதுக்காக சந்திக்கணும் அவசியமே கிடையாது. சரி சார், பதவி கொடுக்க வேண்டிய இடத்தில் பாஜக இருக்கிறது. கண்டிப்பாக தேர்தல் முடிந்த பிறகு கண்டிப்பாக தோழமை கட்சிகளுக்கு பாஜக கைவிடாது என்று தான் அமித்ஷா மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார். ஓகே, இன்னொரு இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இந்த சஞ்சார் சாதி ஆப் தொடர்பான ஒரு எதிர்ப்பு குரல் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு. அந்த அரசாங்கம் எடுத்து வித்ட்ரா பண்ணிட்டாங்களே. இப்ப 1/2 மணிக்கு முன்னதாக சிறப்பு செய்தி பார்லிமெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, வி வித்ட்ரா தட் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஏங்க, அரசாங்கத்தினுடைய கையில சங்கர் இந்த போன்ல நம்ம 2 பேரும் பேசுறது ரெக்கார்ட் பண்ணலாம், இருக்குதா? தேர்ட் பார்ட்டி ரெக்கார்ட் பண்ணலாம், இந்த கால்ல இன்டர்வியூனிங் கால் பண்ணலாம். இவ்வளவு டெக்னாலஜி வந்துட்டு அப்புறம் இதுல அரசாங்கம் சொல்லுவது ரெட் ஃபோர்ட்ல செங்கோட்டையில் நடந்த விபத்துக்கு பிறகு டெல்லியில் நடந்த ஏர்போர்ட்ல 450 ஏர்கிராப்டுக்கு வந்து அந்த சைபர் கிரைம் பண்ணாங்க. அது இந்தியாவிலிருந்தே பண்ணிருக்காங்க, ஒரு இந்திய மாநிலத்தில் இருந்து. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. நம்ம சேஃப்டிக்காக பண்றாங்க. கொரோனா சமயத்துல கூட கொரோனா சர்டிபிகேட் வேண்டான்னு சொன்னது இதே முரசொலி மாறன் தானே சொன்னாரு. எங்களுக்கு எலியை சாப்பிட சொல்றாங்க, எலி மருந்து கொடுக்குறாங்கலாம் சொல்லிட்டு போய் சொன்னாங்களே. அவங்க வாயில் என்ன நடக்க போகுது பார்த்துட்டே இருங்க. காரணம் என்ன என்று கேட்டால் டெக்னாலஜி வந்துருச்சு. இன்னொன்னு கேட்கிற சங்கர், நிதி அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம், நீரா ராடியா என்று சொல்லக்கூடிய டாடாவினுடைய ஒரு ஏஜென்ட்டாக இருந்த அம்மையாரிடம் கனிமொழியும் ராஜாத்தி அம்மாவும் பேசியது, ரத்தன் டாட்டாவுடன் பேசியது, ஆர் ராஜாவுடன் பேசியது, ஷாஹித் பால்வாவுடன் பேசியது என்று சொல்லலாம் 2G கேஸ்ல மாற்றி விட்டாங்களே. அப்ப ஒட்டு கேட்கல சிதம்பரம். அப்ப எங்க போச்சு பிரியங்கா காந்திக்கும் ஒரு ஸ்டாலினுக்கும்? கனிமொழியுடைய ஸ்பீச்சை கேட்டாரா இல்லையா? அதை பொது தளத்தில் விட்டு நாத்த அடிக்க வச்சாரா இல்லையா சிதம்பரம்? அவங்க கஞ்சிட்டு ஒன்னா இருக்காங்களே. இப்போ அவர் போய் கேட்கிறாரு சஞ்சார் ஹாட்ல ஒட்டு கேட்கறாங்கன்னு. அது பிரியங்கா காந்திக்கு எந்த நாக்கு வச்சுன்னு பேசுறாங்க சார்? கனிமொழி ராஜாவையும் கைது பண்ணது சிதம்பரம் தான். இது மாதிரியான ஒரு புகார்களை கொடுத்து ஒட்டு கேட்டாரு வித்தவுட் ஆத்தரைசேஷன். சிபிடிடி என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் மூலமாக இன்கம் டாக்ஸ்ல ஒட்டு கேட்டாரு. அது ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசிருங்க. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.